கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் நாளாகிய வேலைக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜோதிகளின் பிதாவே, சிலுவையின் நாயகனே, தூய ஆவியானவரே, வார்த்தையாய் இருக்கிறவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரை காலை வேளையிலே எங்களை ஜீவனோடு எழுப்பினீர். நன்றி ஆண்டவரே. கடந்த இரவிலே, கடந்த பகல் வேளையில் எங்களோடு இருந்திருக்கு, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாய் எங்களோடு பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கின்றோம். இதை கேட்டு பயன்பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் நாளில் எங்களோடு கூட தங்கிருக்கட்டும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 371வது பாடலாகிய மாற்றீர் என் கவலை அருள் பெற மிக மாற்றியே வழி தீர்த்தீர் உமது மகிமையை நிறைவேற்றி என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 371வது பாடல். கவலை அருள் பெற மாற்றீர் என் கவலை மிக மாற்றியே களி தீர்த்தீருமது மகிமையை நிறைவேற்றி மிக மாற்றியே களி தீர்த்தீருமது மகிமையை நிறைவேற்றி சமான வரசேர் நீ தந்தை சமான வரசேர் நீ ஒரு சந்திர பதம் போல் சுடரே விடுத்தீர் தாசனுரு விடுத்தீர் ஒரு சந்திர பதம் போல் சுடரே விடுத்தீர் தாசனுரு விடுத்தீர் சோதலகையை நீக்கி அழலின் சோதலகையை நீக்கி என் கை தூக்கி உலகிடர் போக்கியமையே துதிக்கவும் மயலாக்கி என் கை தூக்கி உலகிடர் போக்கியமையே துதிக்கவும் மயலாக்கி சடலமுலகம் சோது பொல்லா சடலமுலகம் சோது இது தகாததின் மடவாது கொடியது சஞ்சலமினியேது இது தகாததின் மடவாது கொடியது சஞ்சலமினியேது நலங்கடனை வழுவி சுகிர்தன் நலங்கடனை வழுவி
வழி நழுவி விழுமென கழுவி அழகாய் நலமாக்கவே வருவீர். வழி நழுவி விழுமென கழுவி அழகாய் நலமாக்கவே வருவீர். மாற்றீர் என் கவலை அருள் பெற மாற்றீர் என் கவலை மிக மாற்றியே களி தீர்த்தீருமது மகிமையை நிறைவேற்றி. மிக மாற்றியே களி தீர்த்தீருமது மகிமையை நிறைவேற்றி. மாற்றீரன் கவலை அருள் பெற மாற்றீர் என் கவலை மிக மாற்றியே களி தீர்த்தீருமது மகிமையை நிறைவேற்றி. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இயேசுவின் திரு பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இங்கே 2 பகுதியாக இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். 12 முதல் 16, 12 வரை தெரிந்தெடுத்தல், 17 முதல் 20 திரளான மக்களுக்கு ஆண்டவர் ஊழியம் செய்து, அதாவது இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். 12 வரை தெரிந்தெடுத்தல் என்பதை நம்ம போன வாரத்திலிருந்து நம்ம பார்த்து வருகிறோம். இந்த பகுதி மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலும் மார்க் 3ஆம் அதிகாரத்திலும் லூக்காவிலும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இயேசு அந்நாட்களில் அவர் வேண்டுதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 வரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஊழிய பயணத்திலே பிதாவோடு கொண்டிருந்த நட்புறவு மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதலாவது பிதாவோடு அவர் போய் வேண்டுதல் செய்வார். பாருங்க, அவர் வேண்டுவதற்காக எங்க போனாரு? மலைக்கு போனார். இரவெல்லாம் செலவிட்டாருன்னு பார்க்க. நம்ம இன்றைக்கு ஜெபிப்பதற்கு ஒரு 10 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, 5 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் இயேசு இரவெல்லாம் செலவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. பாரு, அப்ப பிதாவோடு எந்த அளவிற்கு அவர் நெருக்கமாய் இருந்திருக்கின்றார், பிதாவோடு அவர் எந்த அளவுக்கு உரிமையோடு இருந்திருக்கிறார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பின்புதான் அவர் காலையிலே வந்து சீடர்களை தெரிந்தெடுத்து ஊழியத்திற்காக அவர்களை பக்குவப்படுத்தினார் என்று பார்க்கிறார். அப்போ முதல் பகுதி கடவுளோடு தொடர்பில் இருத்தல். இப்போ கடவுளோடு தொடர்பு இருத்தல் என்பது மிகவும் அவசியம் இல்லையா? the relationship between God and human. அது எப்படியெல்லாம் இருக்கலாம்னா ஜபந்தான். முதல்ல ஜபந்தான், இரண்டாவது கடவுளுடைய வார்த்தை, மூன்றாவது ஆலயத்துக்கு செல்லுதல், நான்காவது மக்களோடு மக்களாய் இருத்தல், மக்களிடத்தில் அன்பு கூறுவது. இவையெல்லாம் ஆண்டவரை நாம் உறவு கொள்ளுதல், ஆண்டவரோடு இருத்தல் என்பதற்கு பொருளாகும். அடுத்தது பார்க்கிற அவர்களுக்கு அப்போஸ்தலர் அல்லது திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் பெயரிட்ட முறையே சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா,
துரோகியாகிய மாறிய யூதாசு, ஸ்காரியோத்து என்பவர்களே. இங்கே பெயர்கள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு என்று பெயரிட்டார் சீமோன். சீமோன் என்று சொன்னால் அதனுடைய இயற்பெயர், பேதுரு என்று சொன்னால் கற்பாறை, பத்ரோஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசுவினுடைய ஊழியத்தில் ஜெலட் என்று சொல்லப்படுகிற அமைப்பில் இருந்து பல மக்கள் இருந்தார்கள். அதில் சீமோன் ஒருவனும். அதே போல யூதாசும் ஜெலத் தான். அதனால தான் அவங்க துரோகியாய் மாறி போனார்கள் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ரெண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா, திரளான மக்கள் ஆண்டவரிடத்தில் வந்து அவருக்கு அவருடைய பெயர்களை, அவருடைய நோய்களை அவர் குணமாக்குகிறதை நம்ம பார்க்கின்றோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் இந்த பகுதி இருக்கிறது. பாரு, இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்துல நின்றார். இப்போ மலையில் இருக்கிறாரு, மலையிலேருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்த பிறகுதான் முதல் சீடர்களை தெரிந்து கொள்கிறார். அப்புறம் பெருந்திரளான மக்களும் அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதில் இருந்தும், எருசலேமில் இருந்தும், தீரு, சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்களுக்கும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். இல்லையா? நோய்கள் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோய்களை வைத்து மருத்துவர்கள் வியாபாரம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த வியாதிக்கு போனாலும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். அதில் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அதிகமாய் சம்பாதிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பெரும் வியாதிகள், இருதய நோய் போன்ற பெரும் வியாதிகள் மிக அதிகமாக சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் இன்றைக்கு நடுத்தர வயது மக்களையும் பாதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோமே. எதனாலன்னு சொன்னால், இந்த கொரோனாவுக்கு பிந்தைய இந்த காலகட்டத்தில் கால சூழ்நிலைகளும் மக்களுடைய கலாச்சாரம், உணவு கலாச்சாரம் எல்லாம் மாறினதுனால அவர்கள் இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இப்போ நோய்கள் இல்லாமல் இல்லை, நோய்கள் எல்லாம் வந்துனே தான் இருக்கு. எவ்வளோ நோய் வருதோ அவ்வளோ மருந்துகளும் மருத்துவமனைகளும் திறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ இங்கே பல இடங்களிலிருந்து, முக்கியமாக யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் வராங்க. தேவனுடைய ஆலயம் இருக்கின்ற எருசலேம் ஆலயத்திலிருந்து வராங்க. பாருங்க, வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தார்கள். தீய ஆவிகளால் இல்லையா பிசாசு பிடித்தவங்க, அதே போல எல்லாரும் வந்து அவரிடம் குணத்தை பெற்றார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, எல்லாரையும் குணமாக்கியது. அல்லேலூயா! இந்த வல்லமை எங்கிருந்து வந்தது? தேவனிடத்தில் வந்தது, கடவுளிடத்திலிருந்து வந்தது. மனுஷனிடத்திலிருந்து வர முடியாது, மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லையா? இயேசு தேவகுமாரனாய் இருந்து இந்த அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா! ஆம், அவர் தேவகுமாரன். அவர் மனித குமாரனுமாய் இருக்கிறார், ஆனால் தேவகுமாரனாய் இருந்து அற்புதங்களை செய்தார். அப்ப இன்றைக்கும் நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய வியாதிகளை, பலவீனங்களை இன்னைக்கு நீக்குகின்றவராய் இருக்கின்றார். இல்லையா? எத்தனையோ வியாதிகள் நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எடுத்து போடுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ஜபிக்கும் போது அநேக வியாதிகள் நீங்கியதாக அவங்க சொல்றாங்க. இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே. யாத்திராகமம் புத்தகத்தில் படிக்கின்றோம். ஆகவே நம்மை குணமாக்குகிற, நம்மை சீர்படுத்துகின்ற ஆண்டவர் எப்படி சீர்படுத்துறார்? அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்குகிறார், அவருடைய வார்த்தையை அனுப்பி. ஆகவே கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை உணர்ந்து நாம் வாழ இந்த நேரத்தில் கடவுள் அழைக்கிறார். மூன்றாவது, சமவெளி பொழிவு. அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-12 இருக்கின்ற அந்த மலை பிரசங்கத்தை இங்க மீண்டும் லூக்கா ஒரு சுருக்கமா இங்க பதிவு பண்ணியிருக்கிறார். பார், பேறு பெற்றோரும் கேடு உற்றோரும். ரொம்ப அழகான தலைப்பு, பேறு பெற்றோரும் கேடு உற்றோரும். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. சீடர்களுக்கு தான் சொல்றார். சீடர்கள்னா யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, இல்லையா, அவங்க எல்லாரும், நம்மளுக்கு கூட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும். இது ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு பகுதி.
காந்தியடிகள் அடிக்கடி இதை வாசிப்பார் என்பதை நம்ம அறிந்திருக்கின்றோம். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. இல்லையா? ஏழைகளுக்கு தான் இறையாட்சி. ஏன்னா ஏழைகள் என்று சொல்லுகிற போது இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அநியாயம் அக்கிரமங்கள்லாம் அவங்களுக்கு வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு துணை நின்று இறையாட்சி அவங்களுக்கு உங்களுக்கு தான் அப்படின்றார். அப்புறம் பட்னியா இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், நீங்கள் சாப்பிடுவீங்க, நிறைவு பெறுவீர்கள். இன்னைக்கு எவ்வளோ பேர் நிறைய சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்களில் பார்க்குற பார்ட்டி கீட்டிலாம் நடக்குது. அப்படியே சாப்பாடு உணவு இல்லையா, அந்த மாமிசங்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வேளை உணவு கூட கஞ்சி வசதி இல்லாமல் இருக்கிற மக்களும் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பட்னியாக இருக்கிறீங்களா, நிறைவாக சாப்பிடுவீங்க அப்படின்றார். அழுது கொண்டு இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து வாழ போறீங்க. இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அழுறாங்க, கவலைகள். ஏழை குடும்பங்களுக்கு ஒரே கஷ்டம், பண கஷ்டம்தான். ஆனால் பணக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இல்லை. ஏசு ரூம் இருக்கும், தூக்கம் வராது. பஞ்சு மெத்தை இருக்கும், தூக்கம் வராது. வாழ்க்கையில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க, சமாதானம் இருக்காது. ஆனால் ஏழைகளுக்கு அப்படி இல்லை. ஒரே பிரச்சனை பணம் தான். பணம் இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையிலும் கடவுள் அற்புதங்களை ஆசீர்வாதங்களை தருகிறது நம்ம பார்க்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய அருமையான இந்த செய்தி நமக்கு 3 செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் இரவெல்லாம் மலையிலே தங்கி ஆண்டவரோடு உறவு கொண்டார். இப்போ கடவுளோடு கொண்டிருக்கிற உறவு என்பது மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம் யோசித்து பாரு. காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறோமா, சாப்பிடும் போது ஜெபம் பண்ணுறோமா, வெளியில் போகும்போது ஜெபம் பண்ணுறோமா, வீட்டுக்கு வந்த பிறகு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுறோமா, இரவு முழுக்க ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து உறங்க செல்கிறோமா, யோசித்து பார். அல்லது நம்முடைய பணியிடத்துல ஜபிக்கிறோமா, ஆலயத்தில் எவ்வளோ நேரம் ஜபிக்கிறோம், எப்படி ஜபிக்கிறோம், முட்டி போட்டு ஜபிக்கிறோமா, பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோமா. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்கு ஜபனான என்னன்னு தெரில, முழிச்சுன்னுக்கிறாங்க, கண்ணை முழிச்சுன்னு பேசினுக்கிறான், செல்ஃபோன் பார்த்துனுக்கிறான். இதெல்லாம் ஜபத்தில் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையா. அதனால் இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய நிலையில நம்ம இருக்கிறோம். 2வது, ஆண்டவரிடத்தில் வந்தால் நோய்கள் குணமாகும். அதுக்காக மருத்துவமனைக்கு போக வேண்டாம் என்று நாம் சொல்லலை. ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிற மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் நமக்கு தேவைதான். ஆனால் முதலாவது நீ ஆண்டவரிடத்தில் ஜபித்துக்கொள். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளை உன்மேல் வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார் இல்லையா. இஸ்ரவேலுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன், இஸ்ரவேலுடைய மருத்துவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரிடத்துல வந்தா அவர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தருவார். இன்னைக்கு எத்தனையோ வியாதிகள் இன்னைக்கு இருக்கிறது, தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் எவ்வளோ வியாதிகள், ஒவ்வொரு உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லையா. இன்னைக்கு முக்கியமாக அதிகமான பிரச்சனைகள், இருதய பாதிப்பு பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் நிச்சயமாக நம்மை குணப்படுத்துவார். அதே போல நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படி சீடர்களை தெரிந்தெடுத்தாரோ அது போல நம்மளை தெரிந்தெடுத்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக நம்மை அர்ப்பணிக்கிறார். எனவே நாமும் அவருடைய ஊழியத்தை செய்ய நம்மை ஒப்படைத்து இந்த உலகத்தில் சாட்சியாய் ஜீவிக்க தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வழிக்காய் மீண்டுமா என்று சொல்லுகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவரை வாழ்வுக்காக சுகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இது இந்த நாளிலும் என்னுடைய பயணங்களையும் பணிகளையும் எங்கள் குடும்பங்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொள்வதற்காக அன்றைக்கு இரவெல்லாம் மலையில ஜபித்து ஆண்டவரை பிதாவோடு உறவு கொண்டீர். அதுபோல நாங்களும் கடவுளோடு உறவு கொண்டு உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, அதற்கு வழிவகை செய்ய ராஜா. தடைகள் எல்லாம் மாற்று, உலக பிரகாரமான தடைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே உம்மோடு கூட உறவு கொண்டு நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்ற நினைப்போடு இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாரும். அதே போல பலவீனங்கள் உண்டு, வியாதிகள் கஷ்டங்கள் எல்லாம் உண்டு ராஜா. எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்ற உணர்வோடு சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாரும். நாளில் ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாரும் ஆண்டவரையுடைய ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறையாளையும் சாகசார டீச்சரையும் ஆசீர்வதியும் இடையே ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்த ராஜா. தேவலை சந்தியும் உடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவர், இதை வெளிநாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் அகில உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு ஆண்டவரே, ரஷ்யா, சீனா ஆண்டவரே, மற்ற எல்லா நாடுகளில் இந்த மக்கள் இருக்கிற எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற தமிழ் மக்களை உடைய வசனத்தை கேட்கின்றவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்களை மாற்றி
நல்ல சுகத்தை பலத்தார். ஒருவேளை இந்த கால சீதோஷ்ண மாற்றம், கடுமையான பனி இருக்கிறது, கடுமையான வெயிலும் இருக்கிறது ராஜா. இந்த சீதோஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தரல வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். பலவீனமான மக்கள் உண்டு ராஜா. இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், என்னுடைய உதயநேசன் டாக்டர் உதயநேசன் ஐயர் அவர்களுக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, என்னுடைய வனஜா அம்மாவுக்காக, தீபா, ஏழுமலை, ஆலன், ரஃபியா, லதா சிஸ்டர், என்னுடைய எட்வின் ராஜன் பாபு ஐயாவுக்காக, ஜானி அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் பலவீனமாக இருக்கிற போது உடைய கிருபை அவளோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, மருத்துவர்கள் கொடுக்கிற கர்த்தாவ் மருந்து மாத்திரைகளை விட என் தேவன் கொடுக்கிற சுகம்தான் பெருசு ராஜா. நீர் அவளை சுகப்படுத்தி பலப்படுத்தி இன்னும் நீண்ட ஆயுசு நாட்களை தர வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடும். இந்த நாளை பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் ஆண்டவருடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸுக்காக ஜபிக்கும். பேர் நம்பர் ஆண்டவர் MRCக்காக, ஆம்பூர் டெஃபண்டம், ஆண்டவர் வேலூர் டெஃபண்டமுக்காக, ஆண்டவரே பர்கூர், ஆண்டவரே MRC, அதே நேரத்தில் பிளைண்ட் ஸ்கூலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதே போல் நாகர்கோயிலில், ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், மருத்துவமனைகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். என்னுடைய கண்கடியா இறையல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கே முதல்வர்கள் ஆண்டவர் யார் என்ற பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் நீர் ஆண்டவர் தலையிட்டு கர்த்தாவை நிர்வாகத்தை சீர் செய்ய வேண்டும் என்று கூட நான் ஜபிக்கின்றோம். கர்த்தாவை தொடர்ந்து எல்லா நிறுவனங்களையும் ஆசீர்வதிங்க. போட்டப்பட்டிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்கித்தார். ஆண்டவர், நான் வாழுகிற என்னுடைய இந்திய தேசத்தையும் என்னுடைய தாய் திருநாட்டையும் கர்த்தாவின் ஆம்பூர் பகுதியும் கூட கர்த்தர் ஆசீர்வதியும். இதில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்களுக்காக, ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஆண்டவரே, என்னுடைய கவர்னர், கலெக்டர்ஸ், MLA, MP-களுக்காக, ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் ஆட்சி செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா உலக நாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்காக, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், மிஷினரிமார்கள், ஆண்டவரே, பாஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, ஜெம்ஸ் மிஷினரிகளுக்கு, FMBB மிஷினரிகளுக்காக, IMS மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியா முழுக்க பணியாற்றுகிற அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதி ராஜா. பாதுகாப்பித்தார். தொடர்ந்து கேட்ட வார்த்தைகளில் நிலை நின்று நாங்கள் வாழ உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவர் உண்மையே நம்பி பற்றி கொள்ள, உண்மை அல்லாமல் வேறு எங்களுக்கு யார் ராஜா? நீரே எங்களுக்கு உண்டு. பேதுரு சொல்வதை போல ஆண்டவர், நாள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு என்கின்ற திட நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிக்க நீர் கிருபைத்தார். இந்த நாள் முழுவதும் என்னுடைய ஆண்டவர் பணிகளையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய வார்த்தைகளை ஆண்டவர் பல இடங்களில் இதை கேட்கின்றார்கள், பார்க்கின்றார்கள், ஷேர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் உடைய சுகம் பலன் ஜீவனை தந்து உடைய குடும்பத்தில் அமைதி, சமாதானம், விடுதலையை தந்து என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கை ஒரு விடுதலை தார், சமாதானத்தை தார். நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு கொடுத்த எங்களுக்கு பாதுகாப்பை தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.